இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, புத்திசாலித்தனமாக இருந்தால் வாழ்க்கையில் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதை பார்க்கலாம். ஆகவே இதனை மையமாக வைத்து நம்ம பேச வந்திருக்க தலைப்பு, புத்திசாலித்தனம் என்பது வெற்றிக்கான ஒரு கருவியாக இருக்கிறதா என்பதை பற்றி பேசுவதே. வாங்க நீங்களும் இந்த வீடியோவில் அதை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை பார்க்கலாம். ஒருத்தவங்க வாழ்க்கையில வெற்றியை பத்தி பேசும்போது புத்திசாலித்தனம்தான் முன்னாடி வந்து நிற்கிறது. யார் ஒருத்தர் வாழ்க்கையில திறமையாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் அடைகிறார்கள் என்ற ஒரு தப்பான கருத்தும் நமக்கிடையே இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, புத்திசாலித்தனம் மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வழியா? இல்ல அதை தாண்டி வேற எவையேனும் இருக்கிறதா? நீங்களும் இதை பற்றி சொல்லுங்க. வாங்க, இது உண்மையா என்றும் பார்ப்போம். நம்ம மக்களிடையே ஒரு தப்பான கருத்து இருக்குது. புத்திசாலியாக இருந்தா படிப்பில் முதலிடம் எடுக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களில் பணியாற்றி கை நிறைய சம்பாதிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் எதுதான் உண்மை? புத்திசாலித்தனம் என்பது வெற்றிக்கான ஒரு காரணமாக மட்டுமே இருக்கிறது. நிறைய பேர் அதற்குள்ள இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. புத்திசாலித்தனம் நமக்கு வெற்றியை கொடுக்கலாம், ஆனால் அது மட்டுமே நம்ம வெற்றி பெறுவதற்கான காரணமாக இருக்கிறதா என்றால் இல்லவே இல்ல என்று என்னால் கூற முடியும். நீங்க சொல்லுங்க, நிறைய புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களோட வெற்றியை தொட முடியாமல் தோல்விக்கு போயிருக்காங்க. தன்னோட அறிவுத்திறனை வச்சு நிறைய பேர் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதனை மேலோட்டமாக பார்த்தால் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கிறது. உங்களுக்கு தெளிவாக விளக்க ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. 4 நண்பர்கள் ஒரு குருகுலத்தில் கல்வி முதலான பல கலைகளை கற்றனர். 3 படிப்பில் கெட்டிக்காரர்கள், நிறைய பாராட்டுகளை பெற்றவர்கள். 4வது நண்பன் படிப்பில் திறமை இல்லாதவன். தனது சூழலை புரிந்து தனது முயற்சியால் தட்டுத்தடுமாறி எப்படியோ தேர்ச்சியும் பெற்றான். மற்றவர்களுக்கு அந்த திறன் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இருந்தாலும் நண்பர்களாகவே இருந்தனர். அவர்களின் படிப்பு முடிந்த பிறகு அவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக நகரத்தை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அவ்வாறு கடக்கும்போது வழியில் ஒரு இறந்து போன சிங்கத்தின் எலும்புக்கூட்டை காண்கின்றனர். இது சிங்கத்தின் எலும்புக்கூடு என்றுதான் கற்ற வித்தையை காட்ட ஒவ்வொருவரும், நான் இதற்கு உருவம் தருவேன், நான் இதற்கு தசையும் இரத்தமும் உண்டாக்குவன், நான் சிங்கத்திற்கு உயிர் கொடுப்பேன், 3 பேரும் சற்று இருங்க, இதோட ஆபத்த தெரியாம விளையாடறீங்க, உயிர் கொடுப்பதற்கு முன் நான் மரத்தில் ஏறிவிடுகிறேன் என்று கூறி 4வது எப்படியோ தட்டுத்தடுமாறி மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்து கொண்டான். அதற்குள் அவர்களும் சிங்கத்திற்கு உயிர் கொடுக்க அடுத்த நிமிடமே சிங்கம் அவர்கள் 3வரையும் அடித்துக் கொன்று தனக்கு உணவாக்கிக் கொண்டது. இந்த கதையை நமக்கு என்ன உணர்த்துகிறது? மரமே ஏறத் தெரியாத அவன் தனது மன உறுதியாலும் விடாமுயற்சியாலும் மரம் ஏறுகின்றான். அவன் ஏறும் பொழுது அவன் எத்தனையோ முறை கீழே சறுக்கி விழுந்தாலும் அவன் அவனுடைய முயற்சியை கைவிடாமல் மேலும் மேலும் ஏறிக்கொண்டே மரத்தின் உச்சியை அடைந்தான். மேலும் சூழலுக்கு ஏற்றவாறு தன் அறிவினை பயன்படுத்தவும் செய்தான். இதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் என்பது மன உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி. அவன் எத்தனை முறை கீழே விழ நேரினும் தனது தோல்வியை தழுவினாலும் மீண்டெழக்கூடிய வெற்றியை இலக்காகக் கொண்டும் சூழலுக்கு ஏற்றவாறு தன் அறிவினை பயன்படுத்திய விதமும் அடங்கியிருப்பதைக் காணலாம். புத்திசாலித்தனத்தில் இருந்தவர்கள் தங்கள் அறிவினை பயன்படுத்த மறந்துவிட்டனர். ஆகவே வெற்றிக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது இங்கு தெரிகிறது. ஆகவே புத்திசாலித்தனம் என்பது சூழலை புரிந்து நடந்து கொள்வதில் இருந்தே வெளிப்படுகிறது என்பதை அறிகிறோம். இந்த தலைப்பு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இதுபோன்ற தலைப்புகளில் தொடர்ந்து பயணிப்போம். தங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.